Hello viewers, very good afternoon. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து ஈஸியாக ரோட்லேயே அவர் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ரோட்டில் அவர் ட்ரைவ் பண்ணும்போது அவர் கிளாரிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து ஈஸியாரில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் கூப்பிட்டு போயிட்டு அவரை தனியாகவே ஓட்ட வச்சோம். ஸோ அப்படி ஓட்ட வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்ல ஒரு ஸ்டீரிங் கண்ட்ரோல் நல்லாவே வந்திருக்கு. ரெண்டாவது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால சிஸ்டமேட்டிக் நம்ம தான் வந்து கீரை மாற்ற வேண்டியிருக்கும். ஆக்சிலேட்டர் அழுத்தாதீங்க சார், லைட்டாக டச் பண்ணணும். அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக போகும். அதேமாதிரி ஸ்டீரிங் வந்து ஃப்ரீயாக ஹோல்டு பண்ணுங்கள், டைட் பண்ணாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸ்லோவாக ரிலாக்ஸேஷனோட ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணியே போய்க்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல சிக்னல் இருக்கிறதுனால சிக்னல் ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ மேபி கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்க்கோங்க. ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கா கிளாரிட்டி கொடுத்து அவர் சேருக்கு வந்து சூப்பராக ஓட்ட வச்சுருக்கோம். அவர் என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங் வந்து பக்காவாக வந்திருக்கு. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லுவோம். எப்படி சார் என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க, எப்படி இருக்குது? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் ரோட்லேயே ஓட்ட வச்சுட்டோம், ஆல்மோஸ்ட்டு பக்காவாக ஓட்டுறீங்க. ஸோ அந்த டிரைவிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, எப்படி என்ஜாய் பண்ண முடியுது, அதை பற்றி அப்படியே கேஷுவலாக பேசுங்க. ஆக்சுவலாக இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி நாங்கள் வந்துட்டு ஓப்பன் பிளேஸில் ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் சார் நான் தான் கிடையாது. இங்கேருந்து நான் வீட்டுக்கு போகிறதுக்கு என்னால் ஓட்ட முடியுமா கேட்டேன். சார் உடனே சரி ஓகே நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள் சொல்லிட்டு கொடுத்தாரு. நான் லைட்டாக அங்கே ஓட்டினதை பார்த்துட்டு அவர் கொடுத்தாரு. சரி ஓகே இங்கே ட்ரைவ் பண்ணுங்கள், ஆனால் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்கள், ஒரு மேக்ஸிமம் 3rd கியரில் ட்ரைவ் பண்ணுங்க சொல்லியிருந்தாரு. அந்த இது வச்சு நான் அவனுக்கு பொறுமையாக நானே வந்துட்டு மிரரை பார்த்து லைட்டாக அவர் சாரோட ஒரு பக்கத்தில் இருக்க அந்த தைரியத்தில் ஓட்டிகிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர், பக்கா. ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால சாருக்கு வந்து ஸ்லோ டவுன் பண்ணி ரொம்ப மெதுவாக ஓட்ட சொல்லியிருக்கோம். அழகாகவே வந்து கண்ட்ரோல்ஸ் வந்துருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்டை ஃப்ரீயாக அப்படி இப்படின்னா ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி கீழே இறக்கி வைங்க. ஸோ பக்காவாக கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப அழகாக ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பக்காவாக வந்திருக்கிறனால அது வந்து ஷேக்கிங் இல்லை. ஏன்னா பவர் ஸ்டீரிங் அப்படிங்கிறதுனால நான் சொல்லியிருக்கேன் சார் ரொம்ப மைல்டாக நீங்கள் திருப்பணும், ரொம்ப ஓவராக திருப்பிடக்கூடாது, ரொம்ப மைல்டாக காமிச்சாலே போதும், பக்காவாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவரும் ரொம்ப அழகாக வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குற மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி ரொம்ப அழகாகவே ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த ஸ்டைல் ஆஃப் டிரைவிங் வந்து இருக்கிறதுலே முக்கியங்க. நிறைய விஷயங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். மேபி வந்து இன்றைக்கி அவருக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு லொகேஷனில் கூப்பிட்டு போயிட்டு அவரே ஓட்ட சொன்னதில் வந்து அவருக்கு நல்ல கண்ட்ரோல் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்குது, எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இப்படி பண்ணால் ஸ்லோ பண்ணணும்னு அர்த்தம், இப்படி கை காமிச்சோன்னா ஸ்லோ பண்ணுங்கண்ணா. ஸோ கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து இந்த இடத்துல கிளச் அமைக்கிட்டு நியூட்ரல் ஃப்ளோ, எஸ் ஸ்லோவாக அப்படியே விடுங்க, மெதுவாக விடுங்க. ஓகே ரைட் சார், அப்படியே லைட்டாக கிளச் கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக போய்க்கோங்க. ஏன்னா ரோடு கிராசிங் இருக்குது இந்த இடத்துல, அதுதான் சூப்பர். ஸோ மேபி இந்த மாதிரி ரோடு கிராசிங் இருக்கிற இடத்துலலாம் வந்து ஸோ யூ கேன் கோ டு இந்த நியூட்ரல் ஃப்ளோ சார். நியூட்ரல் ஃப்ளோவில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களால் தேர்ட் கியரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா கிளச் அழுத்திட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி போடணும். ஸோ அப்படி ஸ்ட்ரெயிட்டாக தள்ளி விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அழகாக போயிடும். ஸோ புஷ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கியருக்கு போயிடும். ஸோ தேர்ட் கியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புஷ்ஷே பண்ணக்கூடாது, ஜஸ்ட் கேஷுவலாக அப்படி தள்ளி விட்டிங்கனாலே போதும். ஸோ அழகாக அது வந்து தேர்ட் கியருக்கு தான் போகும். ஏன்னா வேறு எதுவும் அங்கே பொசிஷனே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் தேர்டு. ஸோ நீங்கள் புஷ் பண்ணி போடுறது வந்து ஃபஸ்ட்டு கியர். ஓகேங்களா? சூப்பர். ஸோ பக்கா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். முன்னாடி பார்த்து அப்படியே கேர்ஃபுல்லாக மெதுவாக போய்க்கோங்க. ஏன்னா வந்து ஸோ இந்த மூவ்மெண்ட்டை வந்து இருக்கிறதுலே முக்கியம். ஸ்லோ டவுன் பண்ணிக்கோங்க. ஆட்டோ உள்ளே வராரு, ஸ்லோ பண்ணி நியூட்ரல் ஃப்ளோவில் விட்டுக்கோங்க. ஜஸ்ட் நியூட்ரல் ஃப்ளோ, இதான் நியூட்ரல் ஃப்ளோ சார். இங்கே வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் செகண்ட் போடுங்க. யா குட், டச் ஆகிட்டு மெதுவாக போட்டுக்கலாம். வெரி குட். நம்ம உடனே மாற்றணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நியூட்ரல் ஃப்ளோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாம். குட், அப்படியே தேர்ட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கேஷுவல், அவ்வளோதான் சார். கிளச்சை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணும். ஸ்பீடாக இருக்கிறதுனால வண்டி ஒரு ஜர்க்கு வந்தது பார்த்தீங்களா, ஸ்மூத்தாக விடணும். ஸோ அப்படி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக போகும் வண்டி. ஸோ வியூவர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பக்கா கண்ட்ரோல் வந்துருக்கு. ஸோ சான்ஸே இல்லாமல் ஓட்டுறாருன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல வந்து அகெயின் வந்து ஸ்லோ டவுன் பண்ணி மெதுவாக போய்கிட்டு இருக்கோம். ஸ்லோவாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் வெஹிக்கிள்ஸு, அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கோம். ஏன்னா மெயினாக வந்து டிரைவிங்கோட ஸ்டைலே வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் தான். ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸு ரெண்டாவது மற்ற வெஹிக்கிளோட அந்த மூவ்மெண்ட் வந்து நமக்கு தெரியணும்.
ஸோ அந்த மூமெண்ட்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம ட்ரைவ் பண்ண முடியும். பேசிக்காகவே நிறைய பேருக்கு அந்த மூமெண்ட்ஸ் தெரியாது. ஸோ அதனால தான் வந்து அவங்க ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ரெண்டாவது எந்த லைனில் போகணும் அப்படிங்கிறது வந்து க்ளீனாக தெரியாது. எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஈஸியாக ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம ஆல்வேஸ் கீப் கோயிங் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ட்ரைவ் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஸ்லோவாகவும் போய்க்க முடியும். நம்ம எங்கேயாவது நிறுத்தணும்னாலும் ஸ்லோ டவுன் பண்ணிக்க முடியும். ரைட்டில் போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்பீடாக போவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அந்த லைனுக்கு போகவே கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து லெஃப்ட் டக்குன்னு திருப்பாதீங்க. ஏன்னா லெஃப்ட்டில் வண்டி வந்துட்டு நியூட்ரலில் விடுங்க, கிளச் ஆற்றி நியூட்ரல் தள்ளி விடுங்க. இதான் நியூட்ரல். கிளச் ஆகிட்டு பண்ணணும். பிரேக் லைட்டாக டச் பண்ணுங்கள். ஸ்லோ டச் பண்ணுங்கள். நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு பிரேக் விட்டுருங்க. ஓகே, செகண்ட் கியருக்கு மாற்றிக்கோங்க. கிளச் ஆகிட்டு ஸோ ரொம்ப அழகாக வந்து இந்த இடத்துல வந்து திருப்பியாச்சு. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு சிஸ்டமாக அழகாக வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். எப்படி சார் என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். இப்போது ஆக்சுவலி இப்போ எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நானும் ஓகே ரோட்டில் இப்போது நான் அழகாக ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப இப்போ தான் தெரியுது. என்ன நான் மிஸ்டேக் பண்ணுறேன், என்ன நான் அவாய்ட் பண்ண. ரைட்டில் கொஞ்சமாக ரைட்டில். ஓகே, ஸ்லோவாக போய்க்குங்க. ஸோ கிளச் கண்ட்ரோல் முக்கியம். ஸ்லோவாக ஓகே. இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணார். ஏன்னா இந்த இடத்துல முன்னாடி ஒரு வண்டி இருந்ததுனால ஸோ அவர் அந்த இடத்துல ரொம்ப ஸ்லோ பண்ண வேண்டி இருந்தது. ஸ்லோ பண்ணி கரெக்டாக வந்து ஒரு நிமிஷம் இருங்க நான் வரேன். கிளச்சை அழுத்துங்க, மறுபடியும் ஃபுல்லாக அழுத்துங்களா. கிளச்சை ஃபுல்லாக அழுத்துங்க. லாஸ்ட் வீக் அழுத்துக்கணும் நீங்கள் அழுத்துங்க. ஓகே ரைட்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கா. இங்கே இருக்குல்ல உங்களுக்கு, இதான் நியூட்ரலு. ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, கை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. இது நியூட்ரலு. இப்படி தரலாம் தேர்டு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சும்மா போட்டு பாருங்கள் நியூட்ரலில். அவ்வளோதான் ஜி. எப்படி இருக்கு? ஸோ ரொம்ப ட்ரஃபிள்லாம் எடுத்துக்கூடாது. கேஷுவல் தள்ளனாலே போதும். அப்படியே கிளச் அழுத்திட்டு எது பண்ணாலும் கிளச் அழுத்திட்டு ஸோ கிளச் அழுத்திட்டு கியர் சேஞ்ச் பண்ணிக்கணும். கிளச்சை ரொம்ப ஸ்மூத்தாக விடணும். அப்போ என்ன ஆகும்னா வண்டி உங்களுக்கு அழகாக போக ஆரம்பிக்கும். ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ரெண்டுமே வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ லைஃப் நல்லா வரும் உங்களுக்கு. கிளச்சை ஃபுல்லாக அழுத்துங்க. இப்போது ஃபுல்லாக அழுத்துங்க. கிளச்சை அழுத்துங்க. நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறம் தான் கீர் மேலேயே நீங்கள் கை வைக்கணும். ஸோ சூப்பர். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. கிளச்சை ஃபுல்லாக அழுத்திட்டு தான் கியரில் கை வச்சு நம்ம மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே பழகிடும் அழகாக. சூப்பர், அவ்வளோதான். ஸோ பக்காவாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டார் வியூவர்ஸ். எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ